வணக்கம்ங்க. இப்போ நம்ம நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, ஆட்சியில் இருக்கிறவங்க தான் ஆட்சி அமைக்கணும். புதுசா யாருக்கும் ஜனநாயகத்தில உரிமை இல்லைன்ற மாரியான சூழ்நிலையில தான் இப்போ தாவேக்காவுல நடந்துட்டுருக்கு. தாவேக்காவுடைய நம்ம மக்களால் அவர் தேர்ந்தெடுத்து நம்ம அவரை வந்து ஒரு சிஎம் ஆக்கணும். ஒரு இவன் செய்வானா, இவர் வந்து செய்வார், நல்லது செய்வார், அவர் வந்து நல்லது செய்வார் அப்படின்னு மக்கள் 50, 60 வருஷ காலமாக ஏமாந்து பழகி, இவராவது வந்து நம்மளுக்காக நல்லது செய்வாரா அப்படின்றதுக்காக இவரை நம்ம தேர்ந்தெடுத்து எல்லாம் ஓட்டு போட்டு நம்ம இவரை வந்து ஜெயிக்க வைக்க பார்த்தோம். ஆட்சியில் இருக்கிறவங்களும் பணம் பதவியில் இருக்கிறவங்களும் தான் வந்து ஆட்சி அமைக்கணும். புதுசாக யாருக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் புதுசாக யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லைன்ற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து ஜனநாயக நாட்டில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இதை வந்து மக்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கவர்னர் ஆட்சி வேணால் கூட 6 மாதம் கூட வந்துட்டு இருந்துட்டு போகுது. அடுத்து ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு கூட கிடைக்காத அளவுக்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. உண்மை அதுதான். அவர் பாட்டில் வந்துட்டு போயிட்டு இருந்தார். ஒரு கட்சி ஆரம்பித்தார். மக்களுக்கு இது செய்வேன், நல்லது செய்யலான்னு யாரோ ஒருத்தர் வந்து ஏன் நம்ம ஜனநாயக நாட்டில் யாருக்கும் அந்த உரிமை இல்லையா? சொல்லுங்கள். ஏன் உரிமை இல்லை? நம்ம ஜனநாயகம்னா என்ன? மக்கள் பார்த்து அவருக்கு ஓட்டு அளிச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க அந்த ரைட்ஸ் கொடுக்குறாங்க? இப்போ நீங்களே தான் ஆட்சியில் இருக்கிறவங்க, நீங்களே தான் வந்து ஆட்சிக்கு வரணும். உங்கள் குடும்பம் தான் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பம் தான் வந்து ஆட்சி சீட்டில் உட்காரணும். அப்படின்னா இது வந்து இப்போ நீங்கள் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. குடும்ப அரசியலுங்கிறது எல்லாம் ப்ரூவ் பண்ணுறீங்களே. இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்ஏ ஆகட்டும், மேலாள பிஜேபி ஆகட்டும், யாருமே வந்து அவருக்கு வந்து குரல் கொடுக்கலையே. இது வந்து இப்படி நீங்கள் செய்கிறதுனால மக்களுக்கு ஏடிஎம்கே மேலேயும் டிஎம்கே மேலே இருக்கிற பிஜேபி மேலேயும் தவறான அபிப்பிராயங்கள் உருவாகிட்டு இருக்குதுங்க. அதுக்கான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இதை தயவுசெய்து இதுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு சான்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். மக்கள் பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சான்ஸை நீங்கள் வேணால் ஒரு வாட்டி வேணால் ஆட்சி அவர் அமைக்கட்டுமே, பார்ப்போமே. சரியில்லைன்னா அடுத்து நம்ம மக்களே நாங்களே பார்த்து அவரை வந்து அவங்களுக்கு